மனோ தங்கராஜ் வந்து பாஜகவை எதிர்த்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு, சனாதனம் போன்ற விஷயங்களை. ஸோ அதனால பாஜக அழுத்தத்தினால தான் அவருக்கு பதவி போயிருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இன்னொன்று, பொன்முடி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் வந்து ஆளுநருக்கு வந்து வரவேற்கல அப்படின்னு நிறைய நெருக்கடிகள் இருந்தது. அதனால தான் அவர் அந்த துறையிலிருந்து வனத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்காரு அப்படின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுதுல, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை இருக்குது. நான் தான் முதல்ல சொன்னவன். அதாவது என்ன அப்படின்னோம்னா சமரசம் பண்ணுறாங்க. திமுக பார்ட்டியில் கலந்துக்காது, தேரியர் பார்ட்டியில் அரசு கலந்துக்கணும்னு அர்த்தம் சமரசம். அதே மாதிரி ரொம்ப நாள் டிஎன்பிஎஸ்சி பிரசிடென்ட் தலைவராக சேர்மன் பொசிஷனுக்கு வந்துட்டு அரசு கொடுத்த ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆளுநர் நிராகரிச்சாங்க. ஆனால் பிரபாகரன் கொடுத்த உடனே டக்குன்னு கொடுக்குறாரு. உடனே வந்துட்டு எஸ்டிபிஐயும் மற்றவர்களும் சொல்கிறாங்க அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர்னு. அப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவரை வந்துட்டு ஒரு திராவிட இயக்கம், திராவிட மாடல் அரசு எப்படி அது ஒத்துக்குது? அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமரசம் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நம்ம அதை வெளிப்படையாக பேசுவோம். நம்ம ஒரு பத்திரிகையாளர் தானே, வெளிப்படையாக பேசுவோம். அது என்ன அப்படின்னோம்னா, இப்போ அந்த பரந்தூர் விமான நிலையம் வருது இல்லையா, அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அது பின்னாடி கட்டி முடிச்சுட்டு தூக்கி இவர்கிட்ட அதானிகிட்ட தான் கொடுக்க போகிறாங்க. அதானி இங்கே வந்தார், வந்து இவங்களை எல்லாம் பார்த்தாரு, பேசினார். பேசிட்டு போனோடனே அதுக்கு அப்ரூவல் உடனே வருது. மோடி அதுக்கு தான் இருக்காரு. இப்போ கூட உங்க பையன் வாழ்த்து சொல்லியிருக்காரு உதயநிதி வந்ததுக்கு. ஆமா, அதான் சொல்ல வரேன். கௌதம் அதானியினுடைய பையன் கரண் அதானி. அப்போ கரெக்டாக தான் வந்துட்டு செட் ஆகுது எல்லாமே. அப்போ என்ன அப்படின்னோம்னா, இவங்களும் வந்துட்டு ஒரு கார்பரேட் இன்டியூஸ்டு க்ரோத்தை தான் வந்துட்டு இவங்களும் கடைபிடிக்கிறாங்கன்னு. மோடி என்ன செய்கிறாரோ முதலீடுகளினுடைய அடிப்படையிலான ஒரு வளர்ச்சியை தான் சொல்கிறாரு. அதே தான் ஸ்டாலினும் முன்னெடுக்கிறாரு. ஸோ அதற்கான முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற மாதிரியான விடயங்களை தான் வந்துட்டு மக்களுடைய விருப்பத்திற்கையும் தாண்டி நிறைவேற்றுறாரு. பரந்தூர் எல்லாம் எடுத்துக்கிடலாம். ஸோ திமுக ஏற்கனவே 8 வழிச்சாலையை எதிர்த்து ஒன்றும் களத்தில் குதிச்சு ஒன்றும் போகிறோம் இல்லையா. திமுகவும் போகிறல்ல, அண்ணா திமுகவும் போகிறல்ல, யாரும் போகிறான்ல. அதிகபட்சம் 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு பேசுனாங்க. தலைவர்களில் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸும் சீமானும் பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அதை எதிர்த்தது. இவ்வளவுதான் அந்த இடத்துல. மக்களுக்காக யாரும் வந்து நிற்கவே இல்லை. 8 வழிச்சாலைக்கு எதிராக மக்கள் நடத்திய போராட்டத்திற்கு எந்த அரசியல் கட்சியும் அவங்களோட கூட நிற்கவே இல்லை. நிற்கவும் விடல. அப்போ இருந்த ஒரு சேலம் மாவட்ட நிறைய அமைப்புகள் தான் போராடினாங்க. அப்படியேப்பட்ட ஒரு நிலை தான். அப்போ இவர் கடைபிடிக்கக்கூடிய ஒரு கொள்கையை வந்துட்டு அப்படியே பிஜேபியை ஒட்டி இருக்கிறதுனால, மோடி அரசு கடைபிடிக்கக்கூடிய கொள்கையை ஒட்டி இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஆட்கள்லாம் நெருடெல்லாம் வேணான்றதுக்காக நீக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு என்ன கேள்வினா, மனோ தங்கராஜ் அவர் கூட யங்ஸ்டரா இருக்கவர், இப்போதான் அமைச்சரானவர். பொன்முடி வந்து ஒரு சீனியர். இப்போ நம்ம துரைமுருகன் பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த நேரு, பொன்முடி இவங்கெல்லாம் ஐபிலாம் அந்த ரேங்கிங்ல வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒருவரோட துறை மாற்றுற அளவுக்கான விஷயம் ஆளுநரால் அந்த அழுத்தம் கொடுக்க முடியுமா? இல்ல அவரே விரும்பி கேட்டாரு எனக்கு மாத்துங்க அப்படின்னு அது ஒரு கருத்தும் இருக்கு. இல்ல ஆளுநருக்காக செஞ்சாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா இவங்க மோடிக்காகவும் அமித்ஷாக்காகவும் செஞ்சிருக்கலாம். ஏன் அப்படின்னீங்கன்னா, ஸ்டாலின் என்ன எதிர்பார்க்கிறாரு, ஒரு ஸ்மூத்தா உதயநிதியை கொண்டு வந்துடணும் அப்படின்னு. அது கட்சி நல்ல குடும்பம் எல்லாமே இருக்கு அதுல. ஏன்னா இப்ப போன அந்த சந்திப்பை கூட இதோட தொடர்படுத்தி நிறைய கருத்துக்கள். ஆமா. அப்போ அந்த டிரான்சிஷன் வந்துட்டு ஸ்மூத்தா பண்ணணும் அப்படின்னோம்னா இவங்களை பகச்சிக்க வேணாம், ரொம்ப உரசிட வேணாம். ஆளுநருடைய பதவி காலம் முடிஞ்சிச்சு. அது எப்போ ரெனிவல் ஆச்சுன்னே தெரியல. ஆமா, இன்ன வரைக்கும் தெரியல. அப்போ இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. அது பாட்டுக்கு அப்படியே விட்டுறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன வருது? ஸோ ஒரு ஸ்மூத்தான ஒரு இதை தான் கடைபிடிக்கிறாங்க. ஆனால் வெளியில் முடங்கும் போது பார்த்தீங்கன்னா, பாலவிழா மாநாட்டில் முடங்கும் போது பார்த்தீங்கன்னா, மாநில சுயாட்சி அதுதான், அது எப்படி பார்த்தாலும் 100வது ஆண்டு விழா வர்றதுக்குள்ள அதை சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியலை.